ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சிம்பிளான நைட் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு தேவையான ரெமடி என்ன நம்மளுக்கு ஸ்கின்னு நல்லா சன் டேன்லேருந்து ரிமூவ் பண்ணுது, அது இல்லாமல் நல்லா ஸ்கின்னு பிரைட்டிங் பண்ணி கொடுக்குதுனாக்கா அதுக்கு தேவையான ரெமடி என்னன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது கஸ்தூரி மஞ்சள். உங்கள்கிட்ட வேறு எதுவும் மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு அது இல்லாமல் எல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் அடுத்து ரோஸ் வாட்டர், இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து சுகர், அதாவது சர்க்கரை. இந்த சர்க்கரை இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது சொல்கிறதுக்கே முடியல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சர்க்கரை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமு இல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீ காஃபிக்கெல்லாம் தயவுசெய்து இது யூஸ் பண்ணாதீங்க. வேறு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 ரூபாய் ப்ரூ பேக்கெட்டு. இப்போ இது எப்படி மிக்சிங் பண்ணுறோன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ இது தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பவுல் எடுத்து இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணியிருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டு வரும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 வாரத்து அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரூ 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் 5 ரூபா பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஃபுல் பேக்கெட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது போட்டாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் பார்க்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் அடுத்து சேர்க்க வேண்டியது மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள்னால் கூட வேறு மஞ்சள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சர்க்கரை இருக்கிறதுனால இதில் லைட்டாக தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்ரு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது இந்த காஃபி பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு அது நல்லா ஒரு கலர் மாற பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு க்ரீம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை குக் பண்ணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதுவும் இது நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப அனல் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு 2-4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு. உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர்லாம் தண்ணியிலே நீங்கள் சேர்க்கலாம். இருந்தாலும் நான் ரோஸ் வாட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொதிக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம கலக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கலக்கிக்கணும். அது கொதிக்க வைக்கும் போது நல்லா ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கலக்கி விட்டுட்டோம்னா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்ச பிறகு அது லைட்டாக கொஞ்சம் கொதித்து அது கொஞ்சம் கெட்டியாக வரும்போது அப்போது ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு காலையில் சாயங்காலமோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் மினிமம் விட்டிங்கன்னா சன் டேனோ ரிமாவது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேன். அப்போ கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் மெயின் சர்க்கரை ப்ரூ, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அதிகமாக தான் எடுத்துக்கணும். அதனால் 5 ரூபா பேக்கெட்டு ஃபுல்லு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தால் அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி எப்படி சுண்டிட்டு இது அப்படியே ஒரு
பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சுட்டு நைட்டிலே காலையிலேயே 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 20 நிமிஷம் விட்டு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்களே தினம் இந்த மாதிரி தினம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு கண்டிப்பாக ஒரு டைம் யூஸ் பண்ணாலும் போதும். நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறேன். நைட்டில் தூங்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து என் முகத்தை வாஷ் பண்ணிவிடுவேன். வேறு எந்த க்ரீமோ எந்த ஒரு இதுவோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் காலையில் சாயங்காலம் போடணுன்னு நினைக்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சன் டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் லுக் பண்ணி கொடுக்குது. இப்போ அது கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ரோஸ் வாட்ரு ஒரு கலக்கும் போது 1 டீஸ்பூன், அப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட ஊற்றுனேன். எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருக்குது. இப்போ இது ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடணும். அது ஆற நல்லா கெட்டி ஆகிடும். இது முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இது அப்ளை பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா இது 2 வாரத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா 2 வாரம் தாராளமாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா இதில் லைட்டாக கொஞ்சம் அலோவேரா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் மினிமம் நீங்கள் விட்டுட்டு நல்லா உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு நைட்டில் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க. இதனால் நம்மளுக்கு எறும்பு முகத்தில் பிடிச்சிடமா இதாகுமா அந்த மாதிரிலாம் இல்லை. இது போட்டு நீங்கள் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு நைட்டு க்ரீம்னு தான் சொல்ல முடியுது. பாருங்கள் இது ஆற நல்லா இந்த மாதிரி டைட்டாக கெட்டியாகிடும். நீங்கள் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து லைட்டாக கொஞ்சோண்டு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு அலோவேரா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு போட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆமாம் இது நான் நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் எதுக்கு பாருங்கள். கல்கி அதை ஆறும் போது நல்லா ஒரு டைட் இதுக்கு வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு அலோவேரா தேவையில்லை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா இதிலே மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் முகத்துக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் நீங்கள் பச்சை பால் கூட மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்துக்கு போடலாம். இல்லை இதில் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை நார்மல் வாட்ரு கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை உங்கள்கிட்ட அலோவேரா ஜெல்லு அதாவது அலோவேரா ஜெல்லு தயிர் நார்மல் தண்ணி இல்லை ரோஸ் வாட்ரு இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு இல்லை அப்படியே டைரெக்டாக இப்படியே அப்ளை பண்ணுறேன்னா கூட நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எது வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல 2 வாரம் நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்தேன் அந்த மாதிரி. ஏன்னா இது கொதிக்க வைக்கும் போது உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனாக்கா நார்மல் தண்ணி போட்டு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு ஒரு 5 இல்லை 6 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட கொதிக்க வைக்கலாம். இருந்தாலும் ரோஸ் வாட்டரில் அது கொதிக்க வைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டுன்னு தொடர்ந்து நீங்கள் இன்னும் இது அப்ளை பண்ணுறீங்க காலையில் சாயங்காலம்னா கூட கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை வீக்லி ஒன்ஸு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஆனால் 2 வாரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா 2 வாரத்துக்கு வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன்றும் கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பதிலுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். எந்த அளவுக்கு வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதனால் ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா தான் நான் இதோட இன்னும் நல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.